ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் பழைய மண் குடிசையில் ஆதரவற்ற முதிய தம்பதியர் இருவரும் தனியாக வாழ்ந்து வந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தினமும் மாரியம்மன் கோவில் சென்று அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டார்கள். தொடர்ந்த மழையால் வேலை இல்லை. வீட்டில் இருந்த கடைசி உணவும் முடிந்து அவர்கள் பசியோடு அமர்ந்திருந்தார்கள். பசியோடு சேர்ந்து நோயும் வந்தது. பாட்டி காய்ச்சலில் துடித்தார். தாத்தாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த இரவு உயிரே போகும் நிலையில இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணீர் விட்டார்கள். அம்மா, எங்களுக்கு யாரும் இல்லை, நீயே காப்பாற்றணும் என்று இருவரும் மனமுருகி வேண்டினர். அப்போது மழை நடுவில் ஒரு இளம்பெண் அவர்கள் கதவை தட்டினாள். அவள் கொண்டு வந்த உணவை அன்போடு பரிமாறி முதல்ல சாப்பிடுங்க என்று கூறினாள். அவள் ஒரு மகளைப் போல பாட்டிக்கு கஞ்சி ஊட்டி வீட்டையும் சரி செய்தாள். காலை எழுந்தபோது அந்த பெண் இல்லை. ஆனால் வாசலில் மஞ்சள், குங்குமம், அரிசிச்சாக்கு இருந்தது. அடுத்த நாள் கோவிலுக்கு சென்றார்கள். கோவிலில் அம்மன் முகத்தை பார்த்தவுடன் நேற்று வந்த பெண் அவள்தான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அன்றிலிருந்து அம்மன்தான் நமது மகள் என்று நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள்.